அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். திமுக என்றாலே இரட்டை அர்த்தம் தான். இரட்டை அர்த்தம் என்றாலே திமுக தான். இது அண்ணா காலத்திலேருந்தே உண்டு. இவனுக்கு வந்துட்டு என்றைக்குமே இந்த திமுக காரங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. அதாவது பெண்களை அவதூறாக பேசிய வழக்கு யார் மேலே அதிகமாக இருக்குன்னு பார்த்தா திமுகவோட நிர்வாகிகள் மேலே தான். இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவிலேயே பெண்களை அவதூறாக பேசிய, பெண்களை இழிவுபடுத்தி பேசிய வழக்குகள் யார் மேலே அதிகமாக இருக்குன்னா திமுக காரங்க மேலே தான் இருக்குது. உதாரணமாக அண்ணாதுரை வந்து பெரியார் கூட வந்துட்டு முரண்பாடு ஏற்பட்டு வெளியே வரும்போது பெரியார் வந்து ஒரு அவதூறு பரப்புறாரு. அவதூறாக உண்மையாக தெரியாது. யாரோ ஒரு நடிகையுடன் அண்ணாவுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. அப்போ அது பெரிய பேசும் பொருளாகும் போது அண்ணா என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஒன்றும் முற்றும் தொடர்ந்த முனிவர் அல்ல, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல அப்படின்னு பேசினவர் தான் அண்ணா. அப்புறம் அவர் வழி வந்தவங்க கருணாநிதி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எமர்ஜென்சி காலகட்டத்தில் கருணாநிதி ஆட்சி கலைக்கப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு 1979 மதுரையில் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ இந்திரா காந்தி பேசுகிறாங்க. இந்திரா காந்தி பேசும்போது திமுக காரங்க இந்திரா காந்தி மேலே கல் அடிச்சிட்டாங்க. மண்டையில் ரத்தம் வரும்போது அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அந்த அம்மாவுக்கு ரத்தம் வந்ததுன்னு, அது மாதவிடாய் ரத்தமாக இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப கொச்சையாக இந்திரா காந்தியை பேசினவர் கருணாநிதி. அப்போ எல்லாருமே என்ன கேட்டாங்க, ஒருவேளை உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மாதவிடாய் நெத்தியில் தான் வருமோ அப்படிங்கிற மாதிரி அவரையும் திரும்பி பேசின காலகட்டம் உண்டு. அதை விட ரொம்ப மோசமாக சட்டசபையில் அனந்த நாயகின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸோட எம்எல்ஏ அவங்க கேட்குறாங்க, திராவிட நாடு எங்கன்னு கேட்குறாங்க. பாவாடையை அந்த நாடாவை அவிழ்த்து அதாவது நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பா திராவிட நாடு தெரியணும் மோசமாக பேசியவர் தான் கருணாநிதி. இப்படி அவங்க குடும்பமே அப்படி தான். அவங்களெல்லாம் ஒரு படி மேலே போய் அவர் 8 அடி பாய்ஞ்சா குட்டிகள் 16 அடி பாய்ன்ற மாதிரி பேரணும் அப்பனும். அதாவது ஸ்டாலினும் உதயநிதி என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சசிகலாவின் காலுக்கு அடியில் ஊர்ந்து போய் தான் பதவியே வாங்கினவர் எடப்பாடின்னு அப்படி கொச்சையாக சசிகலாவை பேசினவங்க தான் இவங்க. இப்போ இவர் இப்படி பேசியிருக்கிறாரு. அப்போது ஒட்டுமொத்தமாகவே திமுக என்றாலே பெண்களை அவதூறாக இழிவாக பேசக்கூடியவங்க தான் அவங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக வெற்றி கொண்டான ஒரு பேச்சாளர் இருப்பார் அவங்களுடைய கட்சியில், மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். அவர் ஒரு தடவை என்ன ஜெயலலிதாவை சொல்கிறார், ஜெயலலிதா அப்போ முதலமைச்சராக இருக்காங்க. முதலமைச்சராக இருக்கும் இனிமேல் குழந்தை பெறுவதற்கு அவர்களுக்கு சாத்தியம் உண்டான்னு கேட்கும்போது அது அவர்கள் தான் கேட்கணும். அவங்களுக்கு பல பாஷைகள் தெரிஞ்சவங்க, அவங்க பல ஊரை சுற்றினவங்க, அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு மோசமாக பத்திரிகையாளர் முன்பு பேசினவர் தான் வெற்றி கொண்டான். இப்படி மோசமாக பேசக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது திமுக தான். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இந்த கேள்வி இவர் சொன்னார் இல்லையா, இதே அவர் கிருத்திகாவை பார்த்து கேட்பாரா? இல்லை இவர் பேசின அந்த வீடியோவை கிருத்திகா அவருடைய மகள் மருமகள் எல்லாருமே குடும்பத்தோட பெண்களோட உட்காந்து வச்சு இவர் பேசின அந்த வார்த்தையை போட்டு திரும்பி ரிப்பீட்டாக கேட்பார். அவர் கேட்டால் நான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்ல காவிரியை தான் சொன்னேன்னு சொல்கிறாரு. இதே வீடியோவை குடும்பத்தோடு உட்காந்து குழந்தை குட்டியோட பார்க்க முடியுமா அந்த வீடியோவை? அப்போ எவ்வளவு மோசமான 1000 தான் எதிரியாக இருக்கட்டுங்க, 1000 தான் விரோதியாக இருக்கட்டும், ஆனால் வார்த்தைகள் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவர் எவ்வளவு மோசமாக நிர்மலா சீதாராமன் விமர்சனம் தெரியும். நிர்மலா சீதாராமன் கிட்டே இவங்க அப்பம் வீட்டு சொத்தான்னு கேட்டவர். இவர் ஒரு நிதி விவகாரத்தில் அப்பம் வீட்டு சொத்தான்னு கேட்டவர். அப்பயே அவங்க சொன்னாங்க இது மாதிரி தருதைகள்லாம் அரசியலுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகுது தெரியல, ஒரு பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியல, எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து வந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்பம் வீட்டு சொத்தா அவன் வீட்டு சொத்தா இப்படியெல்லாம் பேசலாமா என்று அப்போதே அறிவுரை சொன்னவங்க நிர்மலா சீதாராமன். அப்பயாச்சும் இவர் திருந்திருக்கணும், திருந்தலை. இவனுக்கு செய்த ஒட்டுமொத்த பாவத்திற்குமே, அதாவது ஜெயலலிதாவை எப்போ சட்டசபையில் சேலையை பிடிச்சி உருவினானுங்களோ அதுவும் திமுக காரணம் பண்ணது தான். அப்போ திமுக என்றாலே பெண்களுக்கு இழிவாக, பெண்களுக்கு மோசமாக, பெண்களை கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது திமுக தான். சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், இந்த ராஜீவ்காந்தி என்ற அவங்களுடைய பேச்சாளர், செய்தி தொடர்பாளர், அவங்க கட்சியை சார்ந்த பெண்ணுக்கு எவ்வளோ ஆபாசமான மெசேஜ்லாம் அனுப்பியிருந்தாரு. அந்த பொண்ணு புகாரே கொடுத்தது. அந்த அளவுக்கு சொந்த கட்சி பெண்கள்கிட்டயே மோசமாக நடந்து கொள்ள வேண்டியதான் இவங்க. உதாரணமாக இவர் எடுத்துக்கிட்டு லியோனி திண்டுக்கல் என்ன போட்டாங்க, பாடப்புத்தக கழகத்தோட தலைவராக போட்டாங்க. அவர் பெண்களோட இடுப்பை பற்றி மோசமாக பேசலை? ஏன் வைரமுத்து ஆண்டாளை பற்றி மோசமாக பேசலை? ஏன் ஆண்டிமுத்து ராசா அவர்கள் இந்து பெண்கள் என்றாலும் விபச்சாரிகள்னு சொல்லலை? ஏன் அதோட இவர் தான் சொல்லியிருக்காரு, திருமாவளவன் தான் சொன்னார், இந்து பெண்கள் என்றாலும் விபச்சாரிகள் திருமாவளவன் தான் சொன்னார். அப்போ திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே பெண்களை இழிவாக பேசக்கூடியவங்க தான். சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட எவனுமே பெண்களை தவறாக பேச மாட்டான். சனாதனத்தை எங்களுக்கு வேண்டாம், சனாதனத்தை வெறுப்பவன், சனாதனத்தை வேரோடு அழிப்பேன்னு சொல்கிறவங்க தான் பெண்களை இழிவாக பேசுவான். ஏன்னா அவங்களாம் அப்படிப்பட்ட பிறப்புகள், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால் அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவரை கைது செய்தது 100க்கு 100 சரி. பால்டாயில், இவருடைய பரம்பரை பேர் பால்டாயில். இந்த பால்டாயில், நீ பால்டாயில் எது குடிச்ச அதை சொல்லு. திரிசாவை பற்றி பேசுகிற நீ ஏன் பால்டாயில் குடிச்ச, நீ ஏன் பால்டாயில் குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அந்த காரணத்தை நீ சொல்லு. எதுக்காக நீ வந்துட்டு 50 கோடி செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்தின, யாருக்காக நடத்தின அந்த காரணத்தை நீ சொல்லு. திரிசாவை பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்குன்னா இது ரெண்டுத்தை பற்றி நீ பேசணும்.
அப்போ இதனிடத்தை பற்றி பேசினா நீ சும்மா இருப்பியா? என் மீது வழக்கு எதுக்கு தெரியுமா போட்டாங்க? அந்த 50 கோடி ரூபாய் செலவு செஞ்சு அவர் கார் ரேஸ் நடத்தினார் இல்லையா? அப்போ நான் நிவேதா பெத்ராஜை பற்றி நான் பேசினேன். நிவேதா பெத்ராஜை பற்றி நான் பேசுனதுக்காக என் மீது பெண் வன்கொடுமை சட்டத்தை வழக்கு போட்டாங்க. என் மீது 9 செக்ஷனில் போட்டாங்க. இவருக்கு 9 செக்ஷன் போடுறாங்க இல்லையா? அதே 9 செக்ஷன் திமுக என் மேலே போட்டாங்க. மணியம்மையை தவறாக பேசினேன்னு சொல்லிட்டு, நிவேதா பெத்ராஜை தவறாக பேசணும்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு போட்டது திமுக. இதன் காரணமாகத்தான். அப்போ ஊ மேலே வழக்கு போட்டால் மட்டும் தக்காளி சட்னியா? அப்போ என் மேலே போட்ட அர்த்தமா? நான் கேட்குறேன். இது என் மேலே போட்டப்பட்ட வழக்கு. 2024 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி என் மேலே இதே வழக்கு உதயநிதி போடுறாங்க. என் மேலே நிவேதா பெத்ராஜை பற்றி இவங்களை இணைச்சி பேசினேன், மணியம்மையை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு போடுறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் எப்படி வழக்கு போடுவீங்க? இது கருத்து சுதந்திரம் கிடையாது. இப்போ கருத்து சுதந்திரத்தை பேசக்கூடிய எல்லாருமே திமுக இருக்கிறவங்க. அப்போ அதுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா? அப்போ இது வன்மையாக கண்டியத்தக்கது. அது யாராக இருந்தாலும், நமக்கும் தாவேக்காவுக்கு தான் ஆகாது. இருந்தாலும் தாவேக்காவுடைய ஒரு முதலமைச்சரை இப்படி ஒரு கேவலமாக பேசுறது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. கைது செஞ்சால் மட்டும்தான், கைது செய்து சிறையில் அடைக்கணும் இவங்கெல்லாம். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க பேசுகிற வார்த்தை கோர்ட்டு வெயிட் பண்ண சொல்லிச்சுல, உங்களே அதுக்குள்ளே கைது பண்ண சொன்னதுன்னு கேட்குறாங்க. கோர்ட்டு தீபயாத்தை சொல்லிச்சுல, நீங்கள் ஏன்டா தீபயாத்தில்? அப்போ இதே ஹைகோர்ட்டு தீபம் ஏற்றுங்கள்னு சொன்ன போது கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காமல் தீபத்தை ஏற்றப்படலைல்ல. அப்போ இவங்க மட்டும் கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கணுமா என்ன? அப்போ நீ மட்டும் கோர்ட்டு தீர்ப்பு மதிக்க மாட்டேன், இவங்க மட்டும் கோர்ட்டு சொன்ன உடனே அமைதியாக உன்னை கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? உன்னை அரெஸ்ட் பண்ணாமல்? கோர்ட்டு தீர்ப்பை நீ மதிக்கலைன்னா அது தவறு என்றால் இவங்க செஞ்சது தவறு. கோர்ட்டு தீர்ப்பை மதிச்சிருந்தீனாக்கா அது சரி என்றால் இவங்க செஞ்சது தவறு. அப்போ தீபத்துள்ள தீபம் ஏற்றுன்னு சொல்லும் போது நீ செஞ்சியாத செய்யலைல்ல. அப்போ இவங்க மட்டும் ஏன் வந்து கைது செய்யக்கூடாது, உன்னை செய்ய மாட்டணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு அரசு, இந்த அரசுக்கு அவதூறு பரப்புவது, பெண்களை அவதூறாக பேசினா அது யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள்னு அந்த தைரியம் இருக்கு இல்லையா? அதற்காக ஒரு பாராட்டு விஜய் அவர்களுக்கு. அதாவது 9 பிரிவுகள் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரிவு 196 இரு குழுக்களிடையே பகையை உருவாக்குவது, அது. 2வது பிரிவு பார்த்தீங்கன்னா 192 கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே தூண்டுதல் செய்வது. 3வது பார்த்தீங்கன்னா 61 இது குற்ற சதி, இது 3வது. 4வது பார்த்தீங்கன்னாக்கா 351/2 குற்றவியல் மிரட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 296/5 ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தியது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 352 அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே அவமதித்தல். அடுத்து வந்துட்டு 79 ஒரு பெண்ணின் மானத்தை அவமதிக்கும் வகையில் வார்த்தை, செய்கை அல்லது செயல், இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 4 பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 67 ஆபாசமான உள்ளடக்கத்தை மின்னணு வடிவில் பரப்புதல், அதாவது நீங்கள் சோசியல் மீடியாவில் பரப்புது, ஐடி மூலமாக பரப்புறது. இப்படி இத்தனை 9 வழக்குகளை அவர் மேலே போட்டிருக்காங்க. இந்த 9 வழக்குமே நடந்திருக்கு. இந்த 9 வழக்குமே தஞ்சாவூரில் அவர் பேசுனதுல இருக்குது, சாராம்சம் இருக்குது. கடைசியாக அவர் காவேரின்னு சொல்லிட்டாரு, அதுவே குற்றத்தை மறைக்கக்கூடிய செயல். பேசுறதையும் பேசிட்டு நான் காவேரியை பேசணும்னு சொல்லிட்டாரு, என்னமோ வந்து பெரிய புத்திசாலி மாதிரி. அப்போ இந்த 9 வழக்குகளுக்குமே சாராம்சம் இருக்குது. கண்டிப்பாக இந்த 9 வழக்கு, இந்த 9 செக்ஷனுமே அவர் மேலே போடப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். நான் பெயிலபிள் கேஸ் இதில் இல்லை கிட்டத்தட்ட. ஆமாம், இதில் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 4-5 செக்ஷன் வந்து நான் பெயிலபிள். அவருக்கு பெயிலே கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்ட உள்ளே இருந்து ஆகணும். அதுக்காகத்தான் இப்போ போராடி கொண்டு இருக்கிறாங்க. அவர் உள்ளே போய் சொகுசு இளவரசராக வாழ்ந்துட்டார், ஜெயிலில் போய் எப்படி வாழ்வார்? அதனால் வேணால் ஜெயிலில் எப்படி இருக்கணும், உங்கள் ஆட்சின்னா சொகுசாக இருக்கலாம். இன்றைக்கி வேற ஒரு ஆட்சி இருக்குது, உங்களால் சொகுசாக இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் இந்த கயவனை கைது செய்து சரி, இவனை சிறையில் அடைக்க வேணும். அதுதான் ரொம்ப நல்லது, பெண்களுக்கு நல்லது.